கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை நேரத்தில் உங்கள் முன்பாக நிற்கும்படிக்கு அடியனுக்கு தந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த மாலை நேரத்தில் எனக்கு இந்த வாய்ப்பை தந்த தலைமை போதகருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இரண்டாவது ஆராதனைக்கு வாஞ்சையோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்கிற உற்சாக மனதோடு வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு விசை கூட நன்றியையும் வாழ்த்துதலையும் சொல்லிக் கொள்கிறேன். நான் கடந்த முறை இதே போல செய்திக்கு வருகிற பொழுது அந்த நாள் முழுவதும் வீட்டில் கரண்ட் இல்லை. அப்போது நான் என்ன பண்ணேன்னா, போய் உட்காந்து கரண்ட் இல்லாட்டாலும் பரவாயில்ல, எப்படியாவது நம்ம தியானம் பண்ணணும்னு சொல்லி தியானம் பண்ணி ஆயத்தம் பண்ணி நான் இங்கே வெளியே வரும்போது கரண்ட் வந்துடுச்சு. அதே மாதிரி இந்த முறை நான் வீட்டில் போன உடனே இங்கேருந்து முடிச்சு கீழே பாஸ்டர் சொன்னாங்க சாயங்காலம் நீங்கள் தான் பேசணும்னு. கீழே போன உடனே எனக்கு ஒரு கால் வந்துட்டு, இவன் கரண்ட் இல்லைனாலும் வீட்டிலேருந்து ரெடி ஆகிடுவான், இவன் என்ன பண்ண வீட்டில் இருக்க விடக்கூடாது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இப்போ எனக்கு சென்ட்ரல் போக வேண்டி இருந்துச்சு. போய்கிட்டு வேகமாக வந்து அப்படியாவது வீட்டில் வந்து ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சா பெரிய ஃப்ளாஸ்டோட கரண்ட் போயிடுச்சு. எல்லாம் சுற்றி எல்லா இடமும் இருக்கு. கரெக்டாக எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் எங்கேயுமே கரண்ட் இல்லை. அல்லேலூயா. சரி, ஓகே. நான் எப்பொழுதுமே நம்ம கன்வென்ஷன் முடிஞ்ச உடனே ஒரு செய்தியை ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தேன். அந்த கன்வென்ஷனோட சேர்த்து திருச்சபைக்கு பேசக்கூடிய ஒரு செய்தி. ஆனால் ஆண்டவர் அதற்கு அனுமதி கொடுக்கலை. இன்றைக்கு காலையில் ஸ்தோத்திரம் ஒரு செய்தியை வாலிபர்களோடு பேசும்படிக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். பொதுவாக இது எஸ்தர்ல இருந்தா நான் பேச போகிறேன். எஸ்தர் ஒரு 10 அதிகாரம் இருக்கிறது. எல்லாருமே, அதாவது எழுப்புதல் செய்தியை பேசுகிறவர்கள், உபவாசத்தை குறித்து பேசுகிறவர்கள், தேசத்துக்காக பேசுகிறவர்கள், ஜெபத்தை குறித்து, மேன்மையை குறித்து எதை பற்றி பேசினாலும் இந்த எஸ்தர் 10 அதிகாரத்துக்குள்ள இருந்து பேசிடலாம். எல்லா காரியங்களும் இந்த எஸ்தர் புஸ்தகத்தில் இருக்கிறது. அதிலிருந்து முதல் 2 அதிகாரத்தில் நான் காலையிலே பிள்ளைகளோடு வாலிபர்களுக்கு பேசக்கூடியதை பேசினேன். ஆனால் இப்பொழுது அதே அதிகாரம் வசனத்தை வைத்து வாலிபர்களோடு பேசினதும் அல்லாமல் இன்னும் சில காரியங்களை உங்களோடு பேச விரும்புகிறேன். திருச்சபையாருக்கு ஆண்டவர் சொல்லக்கூடியதான காரியம் என்ன, அதை மாத்திரம் பேசி சீக்கிரமாக முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக இந்த எஸ்தர் புஸ்தகத்திலே 2 அதிகாரத்திலே 3 காரியங்கள் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக வஸ்தி என்கிறதான ஒரு ராஜாத்தி அவளுடைய ஸ்தானத்திலிருந்து தள்ளப்படுகிறாள். இரண்டாவதாக அவளுக்கு பதிலாக அநேக கன்னிகைகள் எங்க சேர்க்கப்படுகிறார்கள், கன்னி மாடத்திலே. மூன்றாவதாக வஸ்திக்கு பதிலாக எஸ்தர் ராஜமேன்மையை பெற்றுக் கொள்கிறாள். அதாவது பட்டத்து ஸ்திரீயாக எஸ்தர் மாற்றப்படுகிறாள். இந்த 3 காரியத்தையும் நம்முடைய திருச்சபையோடு பேசி ஒப்பிட்டு பேசி நான் அமர விரும்புகிறேன். காலையிலே நான் பேசுகிற பொழுது ஒரு சகோதரனிடத்திலே வந்து, நான் பொதுவாகவே இந்த எஸ்தர் புஸ்தகத்தை ஒரு ராஜா அவர் என்ஜாய் பண்றது மாதிரி இருக்குது, அதனால இதை நான் பெருசா நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. சொல்லிட்டு சொன்னாரு, நீங்க இன்னைக்கு காலையில பேசின விதம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. ஏன்னா நான் படிச்ச விதம் வேற, இன்னைக்கு நீங்க பேசின விதம் வேற. இப்பதான் எனக்கு இதனுடைய இன்னொரு டைமென்ஷன் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனா வசனத்தை பொறுத்த வரைக்கும் கொலோசியருக்கு சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், போஜனத்தை குறித்தாவது, பானத்தை குறித்தாவது, மாதங்களை குறித்தாவது, பண்டிகை நாட்கள் எதை குறித்தும் ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு பாருங்கள். ஏனென்றால் இவையெல்லாம் வரும் காரியங்களுக்கு நிழலா இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. நம்ம பழைய ஏற்பாடு புஸ்தகம் எல்லாமே புதிய ஏற்பாட்டுக்கு நிழலாக இருக்கிறது. பழைய ஏற்பாடு எல்லாமே நிழல், புதிய ஏற்பாடு இப்ப நாம நிஜம். அதனாலதான் இதை நம்ம அந்த பழைய ஏற்பாடை ஒரு கதையாகவோ சரித்திரமாகவோ பார்க்கிற பொழுது அது சரித்திரமாக தெரியும். இது நம்முடைய புதிய ஏற்பாட்டின் நிழல் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா எப்படி தெரியும்? ஆமா, அதுல இருந்து புதிய புதிய வெளிப்பாடுகள், ரகசியங்களை நாம பெற்றுக்கொள்ளலாம். வேகமாக ஒரு வசனத்தை வாசித்து செய்திக்குள்ளாக போகலாம். எஸ்தர் புஸ்தகம் 1 அதிகாரம் 19வது வசனம். ராஜாவுக்கு சம்மதியாய் இருந்தால் வஸ்தியினி ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு முன்பாக வரக்கூடாது என்றும், அவளுடைய ராஜமேன்மையை அவளை பார்க்கிலும் உத்தமியாகிய மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக என்றும்,
அவரால் ஒரு ராஜ கட்டளை பிறந்து அது மீறப்படாதபடிக்கு பெர்சியாவுக்கும் மேதியாவுக்கும் உரிய தேச சட்டத்திலும் எழுதப்பட வேண்டும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த மாலை நேரத்தில் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அவருடைய இருதயத்தை திறந்தருளும். என்ன வார்த்தையை பேச வேண்டும் என்று அடியனை பலப்படுத்தி ஆவியானவர் என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய வார்த்தை தாராளமாய் வெளிப்படட்டும். அப்படி செய்கிற உம்முடைய கிருபைக்காக நன்றி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இங்கே முதலாவதாக யார்? வஸ்தி தள்ளப்படுகிறாள். என்ன? வஸ்தி அவளுடைய ராஜ மேன்மையிலிருந்து தள்ளப்படு. எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி தான். 2 அதிகாரத்துல வஸ்தி தள்ளப்படுகிறாள், எஸ்தர் சேர்த்துக் கொள்ளப்படுகிறாள், இவ்வளவுதான். ஆனா அதுக்கு உள்ள போய் பார்த்தா வஸ்தி தள்ளப்படுவதற்கு முன்பாக வஸ்தி எப்படி சேர்த்து கொள்ளப்பட்டாள், எப்படி அந்த ராஜ மேன்மை வஸ்திக்கு கிடைத்தது என்று நாம பார்க்கணும். அப்படி பார்க்க இந்த வசனங்களிலே சொல்லப்படவில்லை வஸ்தி எப்படி அந்த ராஜ மேன்மையை பெற்றுக்கொண்டாள் என்று. ஆனால் வஸ்திக்கு பதிலாக எஸ்தர் அந்த ராஜமேன்மையை பெற்றுக் கொள்ளுகிற பொழுது அதை பற்றிய தெளிவு விளக்கம் அங்கே கொடுக்கப்படுகிறது. எஸ்தரானவள் எப்படி ராஜமேன்மையை பெற்றுக்கொண்டாள் என்று. ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தி ஆகிய எஸ்தர் என்னும் அத்சாலை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியம் உடையவளுமாய் இருந்தாள். சிஸ்டர், அந்த பெண் எப்படி இருந்தாளா? ரூபவதியும் சௌந்தரியம் உடையவளுமாய் இருந்தாள். அதாவது ஒரு ராஜாவுக்கு பட்டத்து ராணியாக தேர்வு செய்வதற்கு அவளுக்கு இருக்கக்கூடிய முதலாவது தகுதி, அடிப்படை தகுதி என்னன்னா ரூபவதியும் சௌந்தரியவதியுமாய் இருக்கணும். அல்லேலூயா. இதை யார் செய்கிறான்னா விசாரிப்புக்காரர்கள். ராஜாவுக்கு கன்னிகைகளை விசாரிப்பு செய்கிற விசாரிப்புக்காரர்களும் வேற யாரு? அதிகாரிகளும் பிரதானிகளும் எல்லாரும் சேர்ந்து போய் ராஜாவுக்கு ஒரு ஸ்திரீயை கன்னிகையை தேடி கொண்டு வர்றாங்க. அவள் எப்படிப்பட்டவளா இருக்கிறாள்? ரூபவதியும் சௌந்தரியமுடையவளுமாய் இருக்கிறாள். அல்லேலூயா. இவர் கொண்டு வந்து எங்க கொடுக்கிறார் அப்படின்னா அவளை கூட்டி கொண்டு வந்து கன்னிகளை பத்திரப்படுத்துகிற கன்னி மாடத்திலே அங்கே ஏகாய் என்று சொல்லப்படுகிறதான ஒரு பிரதானி இருக்கிறார். அல்லேலூயா. ஏகாய் என்று சொல்லப்படுகிற ஒரு பிரதானியின் வசத்திலே கொடுக்கிறார். இவ்வளவத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா ரூபவதி, சௌந்தரவதி, ஏகாய், கன்னிமாடம் இதெல்லாம் பார்க்கிற பொழுது ஒரு சரித்திரம். ஆமென். இதை நம்ம எதுக்கு படிக்கணும்? நான் காலையில் பிரதர் சொன்ன மாதிரி இப்படித்தான் நமக்கு தெரியும். ஆனா இதுல இந்த ஏகா என்று சொல்லப்படுகிற நபரை பரிசுத்த ஆவியானவருக்கும் இந்த கன்னிகைகளை ஸ்தோத்திரம் எங்க கொண்டு வருகிற கன்னிகையை திருச்சபைக்கும் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இதனுடைய ரகசியம் விளங்கும். அல்லேலூயா. ராஜா தேவனுக்கும் திருச்சபை கன்னிக்கும் ஏகாய் பரிசுத்த ஆவியானவருக்கும் அடையாளமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இப்போ இவ அழகு உள்ளவள் என்று யார் பார்க்கிறா? பிரதானிகளும் அவருடைய சேனை, அந்த பிரதானிகளும் தலைவர்களும். இவர்கள் போய் என்ன பண்றாங்க? இவளுடைய சௌந்தரியத்தை, அதாவது வெளி தோற்றத்தை பார்த்து எங்கே கன்னி மாடத்திலே கொண்டு வருகிறார்கள். இப்போ கன்னி மாடம் என்பது நம்முடைய திருச்சபையிலே நம்முடைய வெளி தோற்றத்தை பார்க்கிற ஒரு தருணம் இது. அல்லேலூயா. மகா ரூபவதி. இந்த ரூபவதி என்பது அழகு என்பது சரீரத்திலே மாம்சத்திலே உள்ள அழகு அல்ல. இப்போ ஒருவரை குறித்து நாம என்ன சொல்லுவோம்? இவர் அழகாக பாடலை பாடுகிறார், இவர் அழகாக என்ன பண்றாரு? ஆராதனை நடத்துறாரு. இந்த பிரதர் அழகா என்ன பண்றாரு? வொர்ஷிப் பண்றாரு. இவர் அழகா பேசுறாரு. இப்போ வெளிப்புறமாக பார்க்கிற ஒரு கூட்டம் என்ன பண்ணுது? இவ மகா அழகு, இந்த பையனை மாதிரி ஒரு வொர்ஷிப் பண்றதுக்கு ஒருத்தரு கிடையாது. இந்த சிஸ்டர் மாதிரி பைபிளை அப்படி கரைச்சு குடிச்சவங்க யாருமே இல்ல. இந்த சகோதரன் மாதிரி பாடல் பாடுகிறவங்க அல்லது இசை இசைக்கிறவங்க சொல்லிட்டே போகலாம், யாருமே இல்லை என்பது யாருடைய கருத்து? அங்க விசாரிப்புக்காரர்களும் பிரதானிகளும். இவர்கள் அப்படித்தான் கொண்டு வரணும். ராஜாவுக்கு எல்லாரையும் கொண்டு வந்து விட முடியாது. அல்லேலூயா. ஆனா அப்படி நினைத்து கொண்டு வந்து எங்க கொடுக்கிறாங்க? ஏகாயின் வசமாய் ஒப்பு கொடுக்கிறார்கள். அல்லேலூயா. இப்போ அழகு, இவன் நல்லா பாடல் பாடுறான், நல்ல திறமைசாலி,
அப்படி நீ நினைச்சு ஏகாய் கிட்ட கொண்டு வந்தா, அடுத்த வசனத்திலே ஏகாயுடைய கண்களிலே எஸ்தருக்கு தயவு கிடைக்கிறது. அல்லேலூயா. ஏகாயுடைய கண்களிலே தயவு கிடைக்கும் பொழுது அவரிடத்துல ஒரே ஒரு குவாலிட்டியை பார்க்கிறாரு. என்ன குவாலிட்டி பார்க்கிறாருன்னா, நீங்க வசனங்களை வாசிக்க வேண்டாம். எஸ்தர் ஏகாயுடைய கண்களுக்கு நன்றாய் தோன்றினாளாம். எப்படி? அவர் சௌந்தரியத்தையோ ரூபவதி என்றோ இத பார்க்கல. இப்போ ஏகா என்ன பார்க்கிறாருன்னா, இந்த பெண் நன்றாய், அதாவது ஒழுக்கமுடையவளாய். அல்லேலூயா. ஒழுக்கமுடைய, ஒழுங்கா கரெக்டா சர்ச்சுக்கு வாரா, காலையில என்ன கரெக்டா எழும்பி ஜெபம் பண்றான், ஸ்தோத்திரம், கூட்டங்களுக்கு தவறாம வாரான், உபவாச ஜெபத்துல கலந்து கொள்ளுகிறான், ராத்திரி ஜெபங்கள்ல கலந்து கொள்ளுகிறான். இதத்தான் ஏகாய் பார்க்கிறார், ஒழுக்கத்தை ஏகாய் பார்க்கிறாரு. அல்லேலூயா. ஆமென். ஒரு கூட்டம் எதை பார்த்து இங்க சேர்த்து விட்டுச்சு? இவங்க மகாரூபவதி, ரொம்ப அழகு. அழகுன்னு சொன்னா மாம்சத்தின் அழகு அல்ல, ரொம்ப அழகா பாடுறாங்க, ரொம்ப அழகா வொர்ஷிப் பண்றாங்க. இப்ப நாம வெளியே எப்படித்தான் ஆராதனை செஞ்சாலும், எப்படித்தான் நாம ஆடி பாடி துதிச்சாலும், சபை காரியங்களிலே முன்ன போய் எப்படித்தான் வேலைகளை செஞ்சாலும், ஏகா என்கிற பரிசுத்த ஆவியானவர் இதெல்லாம் நம்ம பார்க்கிறது இல்ல. பரிசுத்த ஆவியானுடைய கண்களில நமக்கு கிருபை தயவு கிடைக்கணும்னா ஒழுக்கம் உள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா. ஒழுங்கா நன்றாய் ஜெபிக்கிறவர்களா இருக்கணும், நன்றாய் வேதத்தை வாசிக்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. நன்றாய் சபை காரியங்களை விசாரிக்கிறவர்களா இருக்கணும். இந்த ஒழுக்கம் இல்லாம என்ன பண்ண முடியாது? பரிசுத்த ஆவியானவரிடத்துல, ஏகா இடத்துல யாரு? எஸ்தர் கிருபை தயவு பெற முடியாது. அல்லேலூயா. நம்ம வெளிப்புறத்துல எப்படித்தான் நம்ம இருந்தாலும் பார்க்கிறவர்கள் சொல்லலாம், நானோ பாஸ்டரோ வேற யாரோ பார்க்கிற பொழுது இவர் ரொம்ப நல்லவங்க, இவங்க நல்லா ஸ்தோத்திரம் ஆராதிக்கிறாங்க, நல்ல கூட்டங்கள்ல கலந்து கொள்றாங்க, நல்லா சபையில இன்னைக்கு இப்போ கன்வென்ஷன் முடிஞ்சு கன்வென்ஷன்ல இவர் நல்லா வேலை செஞ்சார், இவர் ஓடி ஓடி வேலை செஞ்சார், அவங்க அப்படி செஞ்சாங்க. இது எல்லாம் யாருக்கு? நம்ம பார்க்கிறவர்களுக்கு. ஆனா பரிசுத்த ஆவியானவர் எதை பார்க்கிறாரு? உள்ள ஒழுக்கம் உள்ளவனா இருக்கிறாயா? அல்லேலூயா. அப்படி நீ பார்த்தா, இப்ப நம்ம இந்த ரூபவதி சௌந்தரியம் இல்லாத ஒருத்தர யாருக்கு? ராஜாவுக்கு செலக்ட் பண்ண மாட்டாங்க. அப்படின்னா இந்த ரூபவதியும் சௌந்தரியமும் நம்ம கூடவே இருக்கணும். என்ன அர்த்தம்னா, நாம திருச்சபையில் இருக்கக்கூடிய அடிப்படை தகுதி தான் இங்க உள்ள வேலைகளை எல்லாம் செய்யறது. புரியுதா? நம்ம ரூபவதியா தான் இருக்கணும், சௌந்தரியவதியா தான் இருக்கணும். அப்பதான் ராஜாவுக்கிட்ட போகிறதற்கு தகுதியுடையவர்களா மாற முடியும். இப்ப ரூபவதியும் சௌந்தரியவதியும் வெளிப்புறமான இந்த வேலைகளை செய்கிறது, ஜெபிக்கிற, இது எல்லாமே ஒரு விசுவாசியுடைய அடிப்படை தகுதி. ஒரு விசுவாசியா இருந்தா சபையில சேர் எடுத்து போடதான் செய்யணும், வேலையை செய்யதான் செய்யணும். அவன் சௌந்தரவதி என்கிற இடத்துல இருந்தா தான் அவன் கன்னிமாடத்துக்கே வர முடியும், அவன் திருச்சபைக்குள்ளே வர முடியும். அல்லேலூயா. ஆமென். அதனால நான் இதெல்லாம் செய்யறதுனால செலக்ட் ஆயிருவேன். பரிசுத்த ஆவியானவர் என்ன ஆமென் கொண்டு போயிருவாரு எங்க? ராஜாவிடத்துல நீ சொல்லிட்டா அது இல்ல. அல்லேலூயா. ஆமென். ஒழுக்கமுடையவர்களாய் இருக்கணும். ஸ்தோத்திரம். அடுத்தது, இந்த யாரு? எஸ்தரை பற்றி வசனம் சொல்லுகிறது. அவள் எப்படிப்பட்டவள்? ரூபவதி. அல்லேலூயா. ரூபவதி. இதே எஸ்தரை போலத்தான் யார் இருந்திருப்பா? வஸ்தி. அல்லேலூயா. வஸ்தியை பற்றி 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் எப்படிப்பட்டவளா? மகாரூபவதியா. எஸ்தர் எப்படிப்பட்டவ? ரூபவதி. மகாரூபவதியே தள்ளப்பட்டு போயிட்டா. அதாவது சர்ச்சில் வந்து டைமுக்கு வந்து சேர் எடுத்து போடுறது யாரு? எஸ்தர். ஆனா இத கூட்டி பெருக்கி முந்தின நாளே வந்து ஆயத்தம் பண்ணி எல்லாமே செய்யறது யாரு? வஸ்தி. இப்போ வஸ்திக்கே இடம் இல்ல. அல்லேலூயா. அப்போ எஸ்தரை பார்க்கிலும் அதிக அழகும் அதிக சௌந்தரியமும் உள்ள ஒரு வஸ்தி தள்ளப்பட்டு போவதற்கான காரணம் என்ன? அல்லேலூயா. இந்த காரணத்தை நாம தெரிஞ்சிட்டோம்னா, அல்லேலூயா, நம்ம அப்படிப்பட்ட காரியங்களில மாட்டிக்கொள்ளாமல் சிக்கிக்கொள்ளாமல் நாம தப்பித்துக் கொள்ளலாம். ஆமென். அதாவது இந்த வஸ்தியை குறித்து தான் முழுக்க நம்ம பார்க்கணும். ஏன்னா வஸ்தி தான் தள்ளப்பட்டு போனாள்.
அல்லேலூயா. அவள் மகா சௌந்தரியம் உள்ளவள். ஆனா வஸ்தியை எப்படி தேர்வானாள் என்கிற காரியத்தை இங்க சொல்லப்படாததுனால தான் எஸ்தர் எப்படி தேர்வு செய்யப்பட்டார் என்பதை குறித்து நாம பார்க்கிறோம். ஏன்னா இதே மாதிரி தான் வஸ்தியும் தேர்வு செய்யப்பட்டிருப்பாள், இதே மாதிரி தான் ஏகாய் வசமாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருப்பார், இதே மாதிரி தான் சுத்திகரிப்பு. எப்படி 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் சுத்திகரிப்பு. அவர்கள் எதையெல்லாம் கேட்கிறார்களோ அதெல்லாம் கொடுக்கப்படும். இதெல்லாம் கொடுக்கப்பட்ட பிறகு ராஜாவிடத்திலே போகிற பொழுது ராஜாவின் கண்களிலே தயவு கிடைக்கணும். இவ்வளவு குவாலிட்டி உள்ள ஒரு வஸ்தி எதற்காக தள்ளப்பட்டு போனாள் அப்படி நீ பார்த்தோம்னா 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். 7ஆம் நாளிலே ராஜா திராட்சரசத்தினால் களிப்பாய் இருக்கும்போது மகா ரூபவதியாயிருந்த ராஜஸ்திரியாகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி ராஜகிரியிடம் தரிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று ராஜாவாகிய அகாஸ்வேரு. போது சிஸ்டர், நீங்க 10 முடிச்சிட்டீங்க. ஓகே, அதாவது மகா ரூபவதியா இருந்த வஸ்தியை, ராஜஸ்திரியுடைய அழக சௌந்தரியத்தை யாருக்கு காண்பிக்கணுமா? ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்க வேண்டுமா? இதை வாசிக்கிறவர்கள் என்ன நினைப்பார்கள்னா, ஒரு ராஜாத்தினுடைய அழகை கொண்டு எல்லாருக்கும் காண்பிக்கும்படியாக ராஜா விரும்பினார். ஆகவே என்ன பண்ணாரு, இந்த வஸ்தி வருவதற்கு மனதில்லை என்று மறுப்பு தெரிவித்தாள் என்று நாம இதை எடுத்துக்கொள்கிறோம். ஆனா உண்மையிலேயே ராஜா விருந்து செய்கிற பொழுது வஸ்தியும் என்ன பண்ணா, இங்க விருந்து செய்து கொண்டுதான் இருந்தா. அவ சும்மா இருக்கல. ஆமென். அவள் ராஜா என்ன வேலைகளை செய்கிறாரோ, என்ன காரியங்களை காண்பிக்கிறாரோ அதே காரியங்களை ராஜாவுக்கு இணையாக செய்தவள் தான் யாரு? இந்த வஸ்தி. ஆமென். அவ மகா ரூபவதி. யாரு? இந்த நம்ம எஸ்தரை பார்க்கிலும் அதிகமாக வேலை செய்கிறார். ரூபவதி என்பது வெளிப்புறமானது தோற்றத்தை நான் சொல்லுகிறேன், மாம்சத்தை அல்ல. எஸ்தர் பாடல் பாடுகிறார் என்றால் அவர் அதிகமாய் பாடல் பாடுகிறார். எஸ்தர் ஆராதனை செய்கிறார் என்றால் அவர் ஆவியோடு உண்மையோடும் ஆராதனை செய்கிறார். எஸ்தர் ஒரு காரியத்தை உண்மையா செய்கிறார்னா இவர் இன்னும் அதிகமாய் செய்கிறார். வஸ்தி மகா ரூபவதி, எஸ்தர் ரூபவதி, ஆனால் வஸ்தியோ மகா ரூபவதி. இப்படிப்பட்ட மகா ரூபவதியாக இருந்த இந்த வஸ்தியை ராஜா அழைத்து அனுப்புகிறார். எதற்காக என்றால் ஜனங்களுக்கு முன்பாக அவளுடைய அழகையும் சௌந்தரியத்தையும் காண்பிக்கும்படியாக. இப்போ நம்முடைய திருச்சபையில ஒருத்தங்க என்ன பண்றாங்க, யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க. அல்லேலூயா. அது சமையலாயிருக்கலாம், வேறு பாடல் ஊழியம், எந்த உபவாச ஜெபம், ஏதோ ஒரு ஊழியத்தை நீங்க வச்சிருங்க. சேர் போடுறது, கூட்டுறது, பெருக்கிறதுல இருந்து தெரு ஊழியம், எந்த ஊழியமாயிருந்தாலும் வச்சிருங்க. அவர் யாரு? ரூபவதி. ஆனா யாருக்கும் தெரியாத இடத்துல ரொம்ப அழகா பாடல் பாடுறாங்க, ரொம்ப அழகா ஜெபம் பண்றாங்க. ஆனா யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல. அல்லேலூயா. இப்ப ராஜா என்ன விரும்புறார்னா, அவரை கொண்டு வந்து எல்லா ஜனங்களுக்கு முன்பாக, என் பிள்ளைய பாரு எவ்வளவு அழகா பாடல் பாடுறா, என் பிள்ளைய பாரு எவ்வளவு அழகா பிரசங்கம் பண்றான், என் பிள்ளைய பாரு எவ்வளவு அழகா ஊழியம் செய்யறான், என் பிள்ளை எவ்வளவு அழகாக காரியங்களை தேவ சமூகத்தில் செய்கிறான் என்று வெளிப்படையாய் ஜனங்களுக்கு முன்பாக காண்பிக்க விரும்புகிறார் ராஜா. அல்லேலூயா. நீங்க ஒருவேளை எங்கேயோ ஒரு இடத்துல மூலையில இருந்து ஒரு ஊழியத்தை செய்றீங்க, ஒரு பாடலை பாடுறீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு ஒரு அழைப்பு வரும். நீங்க இந்த வாரம் என்ன பண்ணணும், முன்ன வந்து ஒரு பாடலை பாடணும். இப்போ நீங்க எங்கேயோ யாருக்கோ தெரியாத இடத்துல பாடிட்டு இருந்த நீங்களும் நானும் திடீர்னு ஒரு அழைப்பு வந்த உடனே இப்போ எப்படி திருச்சபை முழுக்க ஆள் இருக்கும். அல்லேலூயா. சபை நிரம்பி ஆளு. இப்போ ஆண்டவர் தான் இந்த வாய்ப்பை கொடுக்கிறார். எதுக்கு? என் பிள்ளை தனிமையில இருந்து பாடிக்கிட்டு இருந்தா இப்ப எல்லாருக்கும் முன்பாக இவனை கனப்படுத்தணும்னு. அல்லேலூயா. உலக ராஜாவே உலகத்துல ஒரு ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைய நல்லா படிச்சுட்டா அந்த டீச்சர் அவனை கூப்பிட்டு, இந்த பையன் ரொம்ப படிக்கிற பையன் எல்லாருக்கும் முன்பாக அறிமுகப்படுத்துவாரா? படுத்த மாட்டாங்களா? ஆனா நம்ம பரலோகத்தின் தகப்பன், பரலோக ராஜா, அவர் அதைவிட அதிகமாய் செய்கிறவர். அல்லேலூயா. அதைவிட அதிகமாய் ஒருவன் மூலையில உண்மையாய் சோதரம் ஜெபம் பண்ணி ஆராதித்து ஏதோ ஒரு ஊழியத்தை செஞ்சுட்டு இருந்தான்னா, இந்த ராஜா அழைத்து, நம்ம தேவன் அழைத்து என்ன பண்ணுவாரு? அல்லேலூயா. எல்லாருக்கும் முன்பாக அவரை கனப்படுத்துவது அவருக்கு ஆசை, கனப்படுத்துவது அவருக்கு பிரியம்.
ஆனா அல்லேலூயா, ஆனா இந்த வஸ்தி என்ன பதில சொன்னா? அல்லேலூயா, என்ன சொன்னா அடுத்த வசனத்துல? வரமாட்டேன். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் திருச்சபையில செய்யக்கூடிய பெரிய தவறு, நீங்க உங்க இடத்துல நீங்க ரூபவதி தான், மகா ரூபவதி தான், உண்மையா இருக்கிறீங்க, பாடுறீங்க, ஜெபிக்கிறீங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நீங்க உண்மையா செய்யறீங்க. ஆனா எல்லாருக்கும் முன்பாக ஒரு மேன்மையான ஊழியத்தை கொடுக்கிற பொழுது, ஒரு வேலையை கொடுக்கிற பொழுது நம்ம என்ன செய்யறோம்? மறுப்பு தெரிவிக்கிறோம். நான் வர முடியாது பாஸ்டர், நான் வர முடியாது பிரதர். நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? ஒரு பிரதரோ ஒரு பாஸ்டரோ அல்லது யாரோ ஒருத்தங்க இந்த ஊழியத்தை உங்களுக்கு தரதா நினைக்கிறீங்க. ஆனா வசனத்தின்படி யாரு? ராஜா வஸ்தியினுடைய அழகையும் சௌந்தரியத்தையும் யாருக்கு காண்பிக்கணும்? ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கணும். இங்க இருக்கிற விசுவாசிகளுக்கும், இங்க இருக்கிற உதவி ஊழியர்களுக்கும், மற்றவர்களுக்கும் காண்பிக்கணும். இங்க ஒரு பிள்ளை இருக்கிறா, அவ அதிகமா சூப்பரா பாடல் பாடுவா. ஆமென். இங்க ஒரு பையன் இருக்கிறான், அவன் ரொம்ப அழகா ஜெபம் பண்ணுவான். ஆமென். இங்க ஒரு பிரதர் இருக்காரு, அவரை மாதிரி ஊழியங்களை பண்ண முடியாதுன்னு எல்லாருக்கும் காண்பிக்கிறதுக்காக ஆண்டவர் உங்களை கொண்டு வந்தா நீங்க என்ன போல சொல்றீங்க? வரமாட்டேன் ஆண்டவரே. அல்லேலூயா, வரமாட்டேன். அப்படி சொல்றதுனால தான் அநேகருடைய ஊழியங்கள் தள்ளப்பட்டு போனது, அநேகருக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள் தள்ளப்பட்டு போனது. ஆமென். இப்ப என்ன சொல்றது? யார் வாரா? யார் வாரா? எஸ்தர். ஆமென். எஸ்தர் வந்துட்டா. இப்போ எஸ்தர் புதுசா, இப்போ நான் என்கிட்ட பேச சொன்னாரு பாஸ்டர், நான் பேசல. இப்ப யாரோ ஒருத்தர் புதுசா வந்து இங்க பேச தொடங்கிட்டாரு. இப்ப நான் என்ன சொல்றேன்? என்கிட்ட சந்தேகம்லாம் கேட்டு இருந்த பையன் இன்னைக்கு எங்க போய் பேசிட்டு இருக்கான் பாரு. நேத்தைக்கு வந்தவன் இன்னைக்கு பேசிட்டு இருக்கான். ஒழுங்கா பாட தெரியாது, இன்னைக்கு முன்ன போய் பாடிக்கிட்டு இருக்கான். ஏன்? காரணம் என்ன? உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான மேன்மையான அழைப்ப, கனமான ஊழியத்தை நீங்க விட்டுட்டதுனால. அல்லேலூயா. நீங்க விட்டுட்டா என்ன நடக்கும்? ஆண்டவருக்கு வேலை செய்யணும். அது யாரை கொண்டு வேணாலும் செய்வார். அல்லேலூயா. மனுஷனை கொண்டு பேசுவாரு, தூதனை கொண்டு பேசுவாரு, சத்தத்தை கேட்கலையா கழுதையை கொண்டு பேசுவாரு. அவருக்கு காரியம் ஆகணும், அவ்வளவுதான். அல்லேலூயா. வஸ்தி ஏன் தள்ளப்பட்டு போனாள்? அல்லேலூயா. முடியாது, வரமாட்டேன், மறுப்பு. இன்னைக்கு ஒருவேளை அப்படி யாராவது சொல்லுவீர்களானால், அல்லேலூயா, இது யாரோ கொடுக்கிற ஊழியம் இல்லை, யாரோ கொடுக்கிற வேலை இல்லை. ஊழியங்கிறது இங்க ஜெபமோ இங்க இருக்கிறது மாத்திரமல்ல, திருச்சபையில இருந்தா நீங்க சௌந்தரவதியாகவும் ரூபவதியாக தான் இருக்கணும். இது உங்களுக்கு உண்டான அடிப்படை தகுதி. அப்பதான் திருச்சபைக்குள்ள வரவே முடியும். நீங்க திருச்சபை என்பது கன்னிமாடம், கன்னிமாடம் என்பது திருச்சபை. திருச்சபைக்குள்ள வரணும்னா திருச்சபையில் உள்ள வேலைகளை நீங்க செய்யணும். இது உங்களுக்கு இருக்கிறதான அடிப்படை தகுதி. அல்லேலூயா. எல்லாரும் சொல்றது போல நான் சேர் போட்டேன், பாய் போட்டேன், அதை போட்டு, இது உங்களுடைய அடிப்படை தகுதி. நானும் செஞ்சிருக்கேன், இன்னும் செய்யணும்னு விரும்புறேன். இது அடிப்படை தகுதி. அப்படி இருந்தாதான் கன்னிமாடத்துக்குள்ள வரவே முடியும். அப்படி இருக்கிற ஒரு விசுவாசி தான் திருச்சபையில இருக்கவே முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். யாரு? வெளி தோற்றத்தை பார்த்து யாரு கூட்டிட்டு வாரா? எஸ்தர பிரதானிகளும் விசாரணைக்காரரும் கூட்டிட்டு ஏகாய் இடத்துல கொண்டு ஒப்பு கொடுக்கிறாங்க. ஏகாய் வெளி தோற்றத்தை பார்க்கல. அல்லேலூயா. இப்போ இவருடைய அழகு, மகாரூபவதி, சௌந்தர்யவதி எங்க போனோம்? ராஜாவின் இடத்துல போகணும். அல்லேலூயா. ராஜாவிடத்துல போகணும். ராஜாவிடத்துல போனா ராஜா எதை பார்ப்பார்? அல்லேலூயா. ராஜா எதை பார்ப்பார்? அதற்கு முன்பாக ராஜாவிடத்துல போகிற பொழுது அவர் ஒரு காரியத்தை சொல்லுறார் பாருங்க. என்ன சொல்றாருன்னா, ராஜ கிரீடம் தரிக்கப்பட்டவளாய் வரணும். எங்க வரணும்? எல்லாருக்கும் முன்பாக ராஜ கிரீடம் தரிக்கப்பட்டவளாய் யார் வரணும்? வஸ்தி வரணும். அல்லேலூயா. இந்த ராஜ கிரீடம் என்பது எதை குறிக்கிறது என்றால், ஸ்தோத்திரம், லேவியர் ஆகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அபிஷேக தைலம் என்கிற கிரீடம் ஆரோனின் மேல் இருக்கிறது. அப்படி என்றால் ஒரு கிரீடம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன கிரீடம்? அபிஷேகம் என்கிற கிரீடம். இப்போ வெறும் அழகையும் சௌந்தரியத்தையும் வச்சுட்டு எல்லாருக்கும் முன்பாக வந்து நான் பயங்கர அழகு, நான் நல்லா வேலை செய்கிறேன், நல்லா பாட்டு பாடுறேன்னு சொல்லிட முடியாது. அல்லேலூயா. நமக்கு மேல ஒரு அபிஷேக தைலம் என்கிற கிரீடத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு.
இப்ப நம்ம அசட்டை பண்ணுகிறவர்கள் எதை அசட்டை பண்றோம்? அபிஷேகத்தை அசட்டை பண்ணுகிறோம். அல்லேலூயா. நம்முடைய அழைப்பே ராஜாக்களும் ஆசாரியர்களுமாகத்தான் நம்முடைய அழைப்பே இருக்கு. நம்ம மேல ஒரு கிரீடம் இருக்கு. அது யாரோ கூப்பிட்டு உங்களை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி அபிஷேகம் பண்ணா மட்டும் இல்ல. நம்ம அழைக்கப்பட்ட போதே நம்ம கூடவே எது வருது? ராஜாக்களும் ஆசாரியர்களுமாகத்தான் நம்ம அழைப்பு. இந்த வஸ்தி மகா ரூபவதி தான், சௌந்தரியவதி தான். எல்லாருக்கும் முன்பாக இந்த வஸ்தியை காண்பிக்க வேண்டும் தான். ஆனா அவ எப்படி வரணும்? ராஜ கிரீடம் அணிந்தவளாய் வரணும். அல்லேலூயா. அபிஷேகம் உள்ளவளாய் வரணும். அல்லேலூயா. ஆமென். இப்போ ஏகாய் இடத்துல அழகும் சௌந்தரியமும் செல்லுபடி ஆகல. ராஜாவிடத்துல அழகும் சௌந்தரியம் உள்ளவளா வாரா. ஆனா ராஜா அவளை எப்படி எடுத்துக் கொண்டார், எப்படி ராஜாவுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று பார்க்க போகிறோம். அல்லேலூயா. பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். போதும் சிஸ்டர். சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மீது அன்பு வைத்தான். சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் சௌந்தரியவதி என்று சொல்லப்படல. சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் ரூபவதி என்று சொல்லப்படல. என்ன பண்ணாரு? அன்பு வச்சாரு. எஸ்தர் அன்பு வைக்கலங்க. இன்னைக்கு நாம ஆண்டவர் மேல அன்பு வைக்கல. ஆமே. நாம நல்ல வேலை செய்கிறதுனால, நம்ம நல்லா உழைக்கிறதுனால, நம்ம ரூபவதியா இருக்கிறதுனால நம்ம ஆண்டவர் நம்மளை செலக்ட் பண்ணல. இந்த கிரீடத்தை அவர் நமக்கு எதுக்கு கொடுத்திருக்கிறான்னா, அவர் நம்ம மேல வச்ச அன்புனால. ஆமென். அவர் நம்ம மேல வச்ச அன்புனால. அல்லேலூயா. அடுத்தது கீழே வாசிக்கலாம். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. பாருங்க, அதிக தயவு. எத்தனை சகல ஜனங்களை பார்க்கலாம். எவ்வளவோ ஜனங்கள் இருக்கிறாங்க இந்த பட்டணத்துல, இன்னும் எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கிற சில பேரை மாத்திரம் ஆண்டவர் தெரிந்து கொண்டு அதிக பட்சம் வைத்ததுனால, அதிக பாசம் வச்சதுனால, ஆமென் ஸ்தோத்திரம், என்ன உங்க மேல அந்த கிரீடத்தை வைக்கிறார் ராஜா. அல்லேலூயா. ஏன் ஸ்தோத்திரம்? நான் நல்லா வேலை செய்கிறேங்கிறதுனால அவர் கிரீடத்தை வைக்கல. நான் ரொம்ப அழகா இருக்கிறேங்கிறதுனால அவர் அந்த கிரீடத்தை வைக்கல. ஆமென் ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் ஸ்தோத்திரம் ஒன்றும் இல்லாம இருந்தாலும் ஆண்டவர் நம்ம மேல அன்பு வச்சதுனால, பாசம் வச்சதுனால, அல்லேலூயா. இப்போ நாம எந்த இடத்துல இருக்கிறோம்னு நாம தான் நினைச்சு பார்க்கணும். அல்லேலூயா. இப்போ நாம எந்த இடத்துல இருக்கு, இதை மட்டும் பேசிட்டு நான் முடிக்க போகிறேன். இப்போ நம்ம ராஜாவுக்கு ஏற்றார் போல, வெளியே மனுஷர்கள் பார்க்கிறது போல வெளிப்புறம் மாத்திரம் அழகு, ரூபவதி, சௌந்தரியவதி என்று சொல்லுகிற அந்த இடத்துல இருக்கிறோமா? ஆமென். அப்படி சொல்லிக்கிட்டு ஏகாய் கிட்ட வந்து நின்னா ஏகாய் கிட்ட செல்லுபடி ஆகாது. ஆமென். எங்க ஊர்ல சொல்லாங்க, இந்த இதெல்லாம் இங்க செல்லுபடி ஆகாது. ஏகாய் அதெல்லாம் பார்க்க மாட்டாரு. ஆமென். அவருக்கு தேவை நீ உண்மை உள்ளவனா, ஒழுக்கம் உள்ளவனா, ஆமென், நன்றா இருக்கிறாயா, ஜெபிக்கிறாயா, வேதத்தை வாசிக்கிறாயா, பாடுகிற போது உண்மையாய் பாடுகிறாயா. இதத்தான் ஸ்தோத்திரம் என்னது ஏகாய் பார்க்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் பார்க்கிறாரு. ஆமென். இதுக்கு அடுத்தது ராஜாவிடத்துல போகிற பொழுது ஸ்தோத்திரம், ஆமென், மறுப்பு தெரிவிக்காத ஒரு இருதயத்தை உடையவர்களைத்தான் ராஜா ஸ்தோத்திரம் பட்டத்து ராணியாக, பட்டத்து ஸ்திரீயாக முடிசூட முடியும். ஆமென். ஒருவேளை ஏதோ ஒரு இடத்துல நான் முடியாதுன்னு சொல்லிட்டா ஸ்தோத்திரம், ஆண்டவர் என்ன சொல்லியாரு உடனே? ஆமென். அதற்கு ஆல்டர்னேட் இன்னொருத்தரை கொண்டு வந்துடுறாரு. அல்லேலூயா. ஆமென். அதுக்கு பிறகு நாம புலம்பி ஒரு பிரயோஜனமும் இல்ல. எந்த இடத்துல இருக்கிறோம்? நம்ம வர முடியாது ஆண்டவரே, நான் செய்ய முடியாது, வேற ஒருவரை பாருங்கன்னு சொல்லுற இடத்துல இருக்கிறோமா? அல்லது வெளிப்படையா நான் எல்லாம் செய்யறேன் ஆண்டவரே, பரவாயில்ல ஆண்டவரே, நான் இந்த ஜெபத்துக்கு மட்டும் கரெக்டா வரேன் பாஸ்டர், ஏதாச்சும் நான் இல்ல பாஸ்டர், நான் இங்க இருந்துட்டேன் போதும், ஓகே, வேற யாரையாவது பார்த்துடுங்கன்னு சொல்லிட்டா வேற யாரோ ஒருவர் உங்க முன்னால வந்து நீங்க செய்யக்கூடிய வேலைகளை செய்வார். ஆமென். அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? என்னதான் பாஸ்டர் முதல்லயே சொன்னாரு, நான் செஞ்சிருக்கலாம், இப்போ பாத்தீங்களா? அல்லேலூயா. உண்மைதானே? அப்போ அழைப்பை யார் இழந்து போகிறார்? யார் இழந்து போகிறார்? நீங்களும் நானும் உண்மையா இருந்தா அழைப்பை பாதுகாத்துக் கொள்வோம். ஆமென். வஸ்தி தன்னுடைய ஸ்தானத்தை பத்திரப்படுத்திக் கொள்ள அவளால முடியல, தெரியல. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்க அதை இழந்துட்டா, ஆமென், இழந்துட்டோம், நாங்க ஆண்டவரே, நான் முதல்ல ஸ்தோத்திரம் நான் சர்ச்சில் வந்து எல்லா வேலையும் செஞ்சேன் ஆண்டவரே, ஆனா நான் பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிற ஒழுக்கம் உடையவனா நான் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு ஒழுக்கம் உடையவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் மாறுகிறதற்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமென்.
ஒருவேளை அதையும் தாண்டிட்டு நான் அங்கெல்லாம் ஒழுக்கமா தான் உண்மையா தான் இருந்தேன். ஆனா ராஜாவிடத்துல வருகிற பொழுது, அவர் என்னை அழைத்து அனுப்புகிற பொழுது, ராஜா கொடுத்த ஊழியத்தை ராஜா என்னை கனம் பண்ணணும்னு நினைச்ச பொழுது நான் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கல. நான் வர மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டேன். அதனால என்னுடைய அழைப்பு, என்னுடைய கனம், என்னுடைய மகிமை எல்லாவற்றையும் நான் இழந்துட்டேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அடுத்து ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கூட உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமென். வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். இரண்டாம் தரம் கன்னிகைகள் ஓ சேர்க்கப்படும் சிஸ்டர், முதல்ல ஒரு முறை கன்னிகைகள் எல்லாம் சேர்த்தாச்சு. எதற்காக? ராஜாவுக்கு பட்டத்து ஸ்திரீயாக ஒரு பெண்ணை, ஒரு ஸ்திரீயை தேர்ந்தெடுப்பதற்காக. இப்போ அதையெல்லாம் இழந்து போன ஒரு கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், 2வது விசை உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. 2வது விசை கன்னிகைகளை சேர்க்கிற ஒரு வாய்ப்பு உண்டு. ஒருவேளை நீங்க ஏதோ ஒரு இடத்துல நீங்க கரெக்டா இருந்தா ஓகே, உங்களை ஆண்டவர் மகிமைப்படுத்துவார், உங்களை இன்னும் பயன்படுத்துவார். ஒருவேளை ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவரே நான் முடியாது, என்னால மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை விட்டு அந்த இடத்தை இன்னொருத்தர் பிடிச்சிட்டாருன்னு இப்ப நீங்க ஏங்கி கொண்டு இருப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், 2வது விசை சேர்த்து கொள்ளப்படுகிற ஒரு நாள் வருகிறது. 2வது விசை கன்னிகைகளை சேர்த்து கொள்ளப்படுகிற ஒரு நேரம் வருகிறது. ஒருவேளை அது இன்றைக்காய் கூட இருக்கலாம். அல்லேலூயா. அது இப்பவாக கூட இருக்கலாம். அதை நீங்க உணர்ந்தீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களோடு பேசி இருப்பார் என்று நம்புகிறேன். ஜெபிக்கலாமா? கர்த்தர் நல்லவர். கண்களை மூடுங்கள். ஆண்டவரே, யார் யார் எந்த இடத்துல இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியும். எதை நான் இழந்தேன் என்று உங்களுக்கு தெரியும். எதை நான் செய்தேன் என்று உங்களுக்கு தெரியும். ஆமென். ஸ்தோத்திரம். அதை நீங்க இழந்து போயிருப்பீங்கன்னா, அல்லது நான் எல்லாத்தையும் செஞ்சேன், இந்த ஒரு இடத்துல நான் என்ன கோட்டை விட்டுட்டேன் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், 2வது ஒரு அழைப்பு, 2வது ஒரு வாய்ப்பு உங்களுக்காக கொடுக்கப்படுகிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. இதுவரைக்கும் நீங்க பேசுனீங்க ஆண்டவரே. ஒருவேளை இந்த இடத்துல எப்படிப்பட்ட இருதயத்தோடு இருக்கிறார்களோ, ஸ்தோத்திரம், எந்த அழைப்பை இழந்தார்களோ, அல்லது ஸ்தோத்திரம் வெளிப்புறமான தோற்றத்தை மாத்திரம் நம்பி பரிசுத்த ஆவியானவருடைய கண்களிலே கிருபை கிடைக்காதபடிக்கு தங்களை விற்று போட்டார்களோ, எப்படி இருக்கிறார்களோ தெரியாது. ஆனால் இன்றைக்கு ஜெபிக்கிறவர்களுடைய ஜெபத்தை நீர் கேட்டருளுவீராக. இன்றைக்கு நீர் புதிய வாய்ப்பை கொடுத்தவர்களை தூக்கி நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒரு வஸ்து இழந்து போனதை எஸ்தர் பெற்றுக் கொண்டது போல ஆண்டவரே, ஸ்தோத்திரம், யாராயிலும் இழந்து போன வாய்ப்புகளை ஸ்தோத்திரம் இருந்ததே ஆனால் அதை இன்றைக்கு பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. அப்படி செய்கிற உம்முடைய கிருபைக்காக கோடி கோடி நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.